தமிழ்நாட்டில் நேரடி தமிழ் படங்கள் வெளியிட முடியாத சூழ்நிலை. இப்போ 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் என் படம் வெளியாகுது. இப்போ இந்த படம் அதிரடியை வெளியிடலான்னு போகையில் தேட்டரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெத்தலை பாக்கு வச்சு உருவி கெஞ்சி கூத்தாடி எங்கள் மீடியேட்டர்கள் எங்கள் மேனேஜர்கள்லாம் போய் கேட்டால் எல்லாம் ருத்ரமாதேவி, அப்புறம் என்ன ப்ரூஸ்லி, அந்த மாதிரி டப்பிங் படங்களாக 850 திரையரங்குகளை பதிவு பண்ணிடுறாங்க. இது என்ன தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சிலா இல்லை டப்பிங் திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சிலான்னு தெரியல. அவங்கள ஃபோனில் கூப்பிட்டா எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாரை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் எடுக்க தான் அந்த பதவிக்கு வர்றாங்க. இப்போது அதான் வேதனையாக இருக்குது. இப்போது திரையரங்குகள் கிடைக்கணும். கர்நாடகாவில் டப்பிங் படங்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த மாதிரி இங்கே செயல்படுத்தணும். அது மெசேஜில் கூட தவறாக வந்துருச்சு. சிஎம்முக்கு பிள்ளையை வைக்கலாம் அப்படின்னு. இது இந்த பாடி சினிமாக்குள்ளேயே இது தீர்க்கப்பட வேண்டியது. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுதான் இப்போ ஒரு கர்நாடகாவில் போய் நீங்கள் தமிழ் படத்தை வெளியிட முடியுமா? அதுவும் டப்பிங் பண்ணி கர்நாடகாலேயே டப்பிங் பண்ணி 1000 தேட்டர் 500 தேட்டரில் அங்கே ரிலீஸ் பண்ண முடியுமா? இது தீர்க்கப்படணும். இதெல்லாம் தீர்க்காமே இருக்கிறாங்க. யார் பூனைக்கு மணி கட்டுறது? எப்பவும் போய் இந்த மன்சூர் அலிகான் தான் கட்டணும். அட 5 தேட்டர் 10 தேட்டர் 15 தேட்டர் ஆகுதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஆகுது. இவன் டப்பிங் பண்ணியில் பண்ணுறாங்க. தீர்வு இவங்கெல்லாம் எடுக்கணும், எடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு தாங்க இருக்கிறேன். அவங்க சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுக்கிறாங்க. அதான் நான் ரஜினி சார் நேமா இன்னைக்கு சாயந்தரம் பார்க்கலான் இருக்கேன். அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அதாவது இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரானதோ இதோ இல்லை. இது வேதனையாக இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு நீங்களே சொல்லுங்களேன். ஒரு மொழிமாற்று படத்துக்கு வந்து நான் அடி உத எனக்கு பழசு கிடையாது. அடித்து உடச்சிடலாம். நான் அது தேவையில்லை. என் படத்தை ரிலீஸ் பண்ணோம். நீங்களே ஐடியா சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ செலவு பண்ணி எடுத்ததை 10-20 தேட்டரில் போட்டால் போதுமா? முதல் வருமா? படம் நல்லா இருந்தால் ஓட போகுது, இல்லாட்டி தேட்டரை விட்டு ஓட போகுது இல்லையா? போன படம் 150 படம் வந்துச்சு. இது ஒரு 250 தேட்டராவது கிடச்சா நல்லா இருக்கும். ஆனால் மோசமான சூழ்நிலை. அப்புறம் என்னத்துக்கு இது தயாரிப்பாளர் கவுன்சில்? இது என்ன தமிழ்நாடா இல்லை டப்பிங் நாடா? இது வந்து விநியோகஸ்தர் திரையரங்கு உரிமையாளர்களை தாண்டி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோட ஆதிக்கம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் கண்ட்ரோல் பண்ணணும். நான் கட்டுப்படுறதுக்கு ரெடியாக இருக்கேன் என் படத்துக்கு. அதே மாதிரி ஏங்க நம்ம சாப்பிட்றது போதாங்க மற்றவங்களுக்குன்னு தானம் தர்மம் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் பட்டினம் கிடப்பீங்களா? சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணுமா இல்லையா? ஒரு 75% தமிழ் படங்க தான், 25% டப்பிங் படங்க அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வரணுமா இல்லையா? கொண்டு வரவங்களே கூத்தடிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? எங்கே நேரில் பார்க்குறது? பார்க்கவே முடியறது இல்லையா? சிஎம்ஐ கூட போய் பார்த்துடலாம். பூங்குன்றத்துட்டு போய் சிஎம்ல மனு கொடுத்தாக்க ஏதோ தகவலாவது போகும். இவர் பார்க்க முடியறது இல்லையா? ஏங்க சின்ன படம் 500 படம் 300 படத்துக்கு மேலே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. நான் சின்னது பெருசுன்னு பார்க்கல. படம் நல்ல விஷயம் இருக்கா, கருவு இருக்கா இல்லையா, அதுதான். சின்னது பெருசுன்னு இல்லை. அது நான் அமைப்புன்னு தனியாக வச்சுருக்கிறேன். அது சார்பாக நான் இப்போ பதில் சொல்லவும் விரும்பலை. டாப்சி சார்பாக நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர், ஃபிலிம் சேம்பரில் நான் உறுப்பினர். இந்த ஒரு கார்டு இருக்குது. அதான் நான் அங்கே வீட்டில் வச்சு உங்களுக்கு ப்ரெஸ் கொடுக்கல. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் இப்போ நீங்களே சொல்லுங்களேன். இப்போ என் இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஒரு 1.5 கோடி போட்டு படம் எடுத்துருக்கீங்க. இப்போ எங்கேயுமே தேட்டர் தர மாட்டேங்கிறான். அங்கே போனால் ரூத்ரமாதேவிங்கிறான், இங்கே போனால் ஊத்திரமாதேவிங்கிறான். அப்புறம் என்னப்பா புரூஸ்லி இன்னும் ஒன்று இருக்கே. இப்போ என்னமோ சொன்னாங்களே, இப்போ என்னமோ தேவின்னு சொக்கமாதேவியா என்ன கோப்பெருந்தேவி. அப்புறம் டப்பிங் தேட்டருக்கே என்டையர் தமிழ்நாடு டப்பிங் தேட்டரில் ஓடுது. டப்பிங் படம் ஓடுதுன்னா அப்புறம் ஸ்டேட் படங்க எதுக்கு? ஸ்டேட் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் எதுக்கு? அதாவது இவங்க சங்கம் வந்து உறுப்பினர்களோட கலந்து ஆலோசிக்காமல் எல்லா முடிவுகளும் அவங்க கலந்து ஆலோசிக்காமல் இல்லைங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு அதாவது இப்போ இதுக்கு என்ன ஒரே வழின்னா, இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ்ன்னு வர்றவங்க படமே எடுக்கக்கூடாது. காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி அப்படி இருந்துட்டு போகணும். அப்போ தான் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும்.
சார் இது நீங்கள் தப்பாகவும் ட்விஸ்ட் பண்ணிடக்கூடாது. அவர் பாவம் நம்ம எல்லாத்துக்கும் போனதில் கூட வம்புக்கு இழுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். அவரை இழுக்கிறது நோக்கம் கிடையாது. அவர் ஒரு பாவம், அவர் இந்த வயதில் சரியாக அவரோட மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஸ்டேபிள்னஸ் தக்க வைக்கிறதுக்கு அவர் நடிச்சிட்ருக்காங்க. மார்க்கெட் இருக்குது, போயிட்டுருக்கு. நான் இப்போ இந்த தயாரிப்பாளராக தானு அவர்கள் இருக்கிறதுனால ஒரு சில கோரிக்கைகளை முன் வரைச்சி அவங்கள பார்க்க இருக்கேன். அது அதை சொல்கிறதுக்காக இங்கே நான் வரலை. தனிப்பட்ட முறையில் காலையில் தான் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அவங்க எப்போ கேட்டாலும் உடனே கொடுப்பாங்க. அப்போ நான் இதை பேசினா எம்படத்துக்கு தீர்ந்துடும். ஆனால் அது நிரந்தர தீர்வு கொண்டு வர்றதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். சாதாரண விஷயம் பண்ண மாட்டேங்கிறாங்க. திருப்பி சொல்கிறேன். அன்னைக்கும் சொன்னேன்ல, கருப்பு வெள்ளையில் நாமக்கல் சில ஊரில் தினத்தந்தியில் கருப்பு வெள்ளையில் வருது, அசிங்கமாக இருக்குது விளம்பரம். அது ராமச்சந்திர ஆயுதனுக்கே நேராக போய் இவங்க பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணால் அது ரொம்ப கருப்பு வெள்ளையில் ஒரு விளம்பரம் தான் எப்படி கேவலமாக இருக்கும். அதை கூட இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நான் ஒரு பொறுப்பில் இருந்திருந்தாவோ இந்த படத்தை வெளியிட முடிச்சுட்டு பார்க்குறக்கேன். அவங்கள பார்த்து நேரடியாக கேட்டுக்கிட்டா கண்டிப்பாக அதுக்கு தீர்வு வரும். எல்லாம் கலரில் விளம்பரம் வரும். விளம்பரத்துக்கான காசுலாம் கலர் வாங்குறாங்க, ரொம்ப குறைஞ்சது தான். அது ஒரு இஷ்யூ அன்னைக்கு சொன்னேன். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நான் சாதாரண மனிதன். இங்கேயே நான் போராட்டம் பண்ண வரல. தவறுதலாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு. வேண்டுகோள் விடுக்கத்தான் வந்தேன். இந்த இடத்துல இருந்து விடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். நியாயத்தை உங்கள்கிட்டே ஒப்படைச்சிடுறேங்க. சைட் படத்துக்கு தியேட்டர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இல்லை போட்டு பாரு, எது நல்லா இருக்கோ அதுக்கு கொடு. சரி, இப்போ சங்க நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுடைய சங்க நடவடிக்கை என் படம் ரிலீஸ் ஆகும். இது தடுக்கிறதுக்கு ரெட்டு அது இதுன்னு சில டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் பிரச்சனை பண்ணி ஏதோ கொண்டு வர்றாங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் அடித்து தள்ளிட்டு ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ சில இப்படி சிக்கல் பண்ணி தேட்டர் தரமாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். கோரிக்கை மட்டும் தான் உங்களுடைய நிலைப்பாடு இல்லையா? அதாங்க, இப்போ நான் போராட்டம் பண்ணலாம், யாருமே இல்லை. இங்கே வெறும் ஆஃபீஸை அடித்து உடச்சி என்ன பண்ண போகிறது? என்ன கிடைக்க போகுது? நான் அதில் அடிப்படை உறுப்பினர், அதுலேயும் உறுப்பினர். வழக்கு போட்டு தான் இதை பண்ணணும். செவ மாதிரி எழுதுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. இங்கே பாடி கூடி முடிவு எடுக்கணும். எல்லா ப்ரொடியூசரும் கூடணும். அதுக்கான கால அவகாசம் இல்லை. இந்த படம் என்னது 3 நாளில் வெளிவரதுனால இதை நான் தெரியப்படுத்திடுறேன். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அது எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்போ உங்களுக்கே தெரியாது இல்லையா? 1100 தியேட்டர் இருக்குன்னா 800 தியேட்டர் டப்பிங் படம்னா வேறு ஸ்டேட் படம் எதுக்கு? ஸ்டேட் படங்கள்லாம் எங்கே கொண்டு போய் ரிலீஸ் பண்ண? ஆந்திராலையா, கர்நாடகாலையா, கேரளாலையா, இல்லை எஃப்எம்எஸ்லையா? எங்கே ரிலீஸ் பண்ணுறது? அது நீங்களே விட சொல்லுங்கள். எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நான் சமாளிப்பேன். அதான் நான் இன்னைக்கு போட்டேன்ல, ரவுத்ர மாதேவன். ஆமாம், உங்களுக்கு பிரச்சனைனாலும் சொல்லுங்கள். ஏங்க என் படத்துக்கே தேட்டர் கிடைக்குன்னா வேறு எதுக்கு கிடைக்கும்? சின்ன படங்கள் எதுக்குமே கிடைக்காம இருக்குது. அதை உருவாக்கணும். தயாரிப்பாளர்கள், மற்ற தயாரிப்பாளர்கள் ஆதரவுங்க இப்போ 12 மணிக்கு தான் எஸ்எம்எஸ்ஸே தட்டி விட்ருக்குறாங்க. திடீர்னு இது ஏன்னா எனக்கு 3 நாளில் வெளியாகணும். எல்லா இதுலையும் இப்படி பிரச்சனை பண்ணாங்க. எந்த ஒரு பண்ணாலும் 10 தியேட்டர் கிடைக்குன்னு பார்த்தா, சார் ஒரு தியேட்டர் கூட இல்லை சார். நாங்கள் ருத்ரமாதேவி போட்டோம். ஒரு படம் ஒரு புரோஸ்லின்னு வச்சுங்க, ஏதோ ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 1 கோடிக்கு இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி போயிடுவாங்களே. அப்புறம் கவுன்சில் எதுக்கு? நீ அதுவும் தமிழ் ஆள் தான், அவரும் இதில் மெம்பராக இருக்கலாம், அவங்க தயாரிக்கலாம், சம்பாதிக்கலாம், வேணாங்களே. அப்புறம் ஸ்டேட் படம் எடுத்தால் தானே நம்ம தமிழ் ஆளுகளுக்கு, தமிழ் தொழிலாளிகளுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். இப்போ கர்நாடகாக்காரன் பண்ணுறான்ல, டப்பிங் படம் விட மாட்டான். வர்றையா ஸ்டேட் படம் எடு, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ரிலீஸ் பண்ணலாம். ஒரு 10 சென்டர் 5 சென்டர் ரிலீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீ ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டு போ. கர்நாடகா மாதிரி தடை போடுங்க. அதனால ஸ்டேட் பல பேர், பல ஆயிரக்கணக்கான கலைஞர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும்ல. அதுதான் கோரிக்கையாக வைக்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. எந்த உதவியும் இது வரைக்கும் கேட்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியும் உதவலை. நான் எதிர்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்க எப்படி உதவுவாங்க? அவங்கவுங்க ஆஃபீஸ் பேரர்ஸ் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேனப்பனுக்கு ஃபோன் போட்டேன் எடுக்கலை, தானு சாருக்கு ஃபோன் போட்டேன் எடுக்கலை. அது ஏற்கனவே சத்தீஸ்கா கடா முட்டிக்கிட்டு நிற்குது. தயாரிப்பாளர் சங்கம் ஆதரவு கொடுத்தது சொன்ன விசாலுக்கு கொடுத்ததில்ல. அதனால் இது இப்போ எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை நான் தான் தீர்த்துக்கணும் உங்கள் உதவியோட. வேற இங்கே அடித்து உடைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சரி அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நான் இதோட முடிச்சு போடாதீங்க. அப்புறம் சாதாரண அவங்க அணி வெற்றி பெறுவாங்க. சங்கங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது தனி, இது தனி. அதுக்கு இதுக்கு காரணம் கிடையாது. பட் ஏதோ ஒரு விதத்தில் என்ன தடுக்கலாம். அதை மீறி நான் படத்தை வெளியிடுவேன். அதுக்காக நான் பட விளம்பரத்துக்காக இங்கே வந்தேன் நீங்கள் நினச்சிக்கவே கூடாது. பாருங்கள், மேனேஜர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எங்கே ஃபோன் போட்டாலும் தேட்டர் இல்லை.
அவங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து டப்பிங் படத்துக்கு விடுறாங்க, எனக்கு ரெட்டு போடுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்.